பாலகः கிருஹம் அப்படின்னு சொன்னா, அப்ப அஹ வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு பிரதமா. அப்ப கிருஹம்னு சொன்னா ஏன்னா இட் வில் பி ஹவுஸ் வில் பி நபும்சக லிங்கம் இல்லையா? ஆமா. இப்ப இஃப் இஸ் பாலகः கிருஹம் ஹீஸ் கோயிங் அப்படின்னா கச்சதி அப்படின்னா, அப்ப அது கரெக்டா இல்லாட்டி அது கச்சதியும் சேஞ்ச் ஆகுமா இதுக்கு தகுந்த மாதிரி? மாறாது. கச்சதி சார் மாறாது. சி So, நான் சொல்றேன். பாலகா கிருஹம் கச்சதி அப்படின்னா அந்த இடத்துல பாலகான்றது பிரதமா விபக்தி, கிருஹம் அப்படின்றது த்விதியா விபக்தி, கச்சதி அப்படின்றது கிரியாபதம். மூணுமே டிஃபரெண்ட். புரியறதா? ஒண்ணுமே மாறாது. சரியா? ஓகே ஓகே சரி. ஏன்னா இதுல பாலகான்ற சப்ஜெக்டுக்கு அட்ஜெக்டிவா எதுவுமே வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓ ஆமா, இதுல we didn't பாலகா நம்ம அட்ஜெக்டிவே கொடுக்கல. கரெக்ட். அப்போ பாலகஹாவா தான் இருக்கும், கிருஹம் கிருஹம்னு தான் இருக்கும், கச்சதி கச்சதின்னு தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஆமா ஓகே கரெக்ட் அடியன், அட்ஜெக்டிவே நான் சொல்லல. சோ இட் will remain as such. ஓகே. இப்போ நீங்க சொன்னதை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்ப சொல்றேன். ஏகஹ பாலகஹ கிருஹம் கச்சதி. ஏகஹ ஓகே, பாலகஹ ஓகே, கிருஹம் கச்சதி. கிருஹம் கச்சதி. இப்போ என்ன அர்த்தம் ஆகும்? one boy is going home. சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல one boy ன்னு வரும்போது boy அப்படின்றது சப்ஜெக்ட், one என்னது? ஓ அது அட்ஜெக்டிவ். கரெக்ட். ஓகே ஓகே. அதே சென்டென்ஸ ஒன்னு கொஞ்சம் மாடிஃபை பண்றேன். சுந்தரஹ பாலகஹ கிருஹம் கச்சதி. Beautiful boy is going home. Okay. இந்த இடத்துல சுந்தரஹ is adjective, boy is the subject. Okay. Oh, thanks Adiyan. Nice clarification Adiyan. Thank you. புரியுதா? அந்த மாதிரி வந்து நீங்க அந்த சுந்தரஹா அப்படின்ற வார்த்தையை போட்டு பார்க்கலாம். சரி, ஒன்னும் வந்து அவன் வந்து அதாவது வந்து டால் பாய் அப்படின்னா அந்த டால் அப்படின்றதுக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல பதம் உண்டு, அந்த பதத்தை போடலாம். ஷார்ட் பாய் அப்படின்னா அதுக்கு பதம் உண்டு, அதை போடலாம். லீன் பாய் அப்படின்னா அதுக்கு பதம் உண்டு. குண்டா இருக்கிற பையன் அப்படின்னா அதுக்கு பதம் உண்டு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சொன்னேன் குண்டா இருக்கான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்னது அதுக்கு வார்த்தை? ஸ்தூலஹா அப்படின்றது வார்த்தை. அப்போ ஸ்தூலஹா பாலகஹா கிருஹம் கச்சதி அப்படின்னு அர்த்தம். Fat boy is going home. பையன் வீட்டுக்கு போகிறான். குண்டு பையன். சரியா? ஸ்தூலஹானா சரியா? சரி. அது மாதிரி போட்டுட்டே. சரியா? குருஜி சொல்லுங்க. ஸ்தூலஹா பாலகஹா கிருஹம் கச்சதி. பாலகஹா கிருஹம் கச்சதி. சரியா? ஓகே சரி. இந்த டாபிக் வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ராத்திரில கனவெல்லாம் வந்ததுன்னா நான் பொறுப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது சொல்லிட்டு உங்க ஆத்துல எனக்கு போன் பண்ணி சொல்லுவா. அதனாலதான் நிறைய உதாரணம் கொடுத்து நடத்துறேன். அத்தி பூத்தா மாதிரி 100 கிளாஸ்ல ஒரு கிளாஸ் இது மாதிரி நன்னா அமையும். அந்த நேரத்துல really enjoy பண்ணுவாடி. எல்லா கிளாஸுமே நல்லா enjoy பண்ணுவோம். Thanks. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா. அனுபவம். ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಶುಭರಾತ್ರಿ. ಧನ್ಯವಾದ ಗುರುಜಿ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಗುರುಜಿ சொல்லட்டுமா? குருஜி சொல்லுங்க லோச்சனியம்மா. நான் என்னோட இத எப்போ நான் ஆன் பண்ணி வச்சா கூட சில சமயம் அன்மியூட் ஆயிடுறது. என்னோட சத்தம் உங்களுக்கு கேட்கறதே இல்ல போல இருக்கே. அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு அன்மியூட்லாம் ஆகாது. சில நேரத்துல நான் தான் என்ன பண்ணுவேன், எல்லாரையும் போய் அன்மியூட் பண்ணுவேன். சரியா? அப்ப நான் பேசுறதெல்லாம் கேட்காதா? சொல்ற ஆன்சர்ஸ் எல்லாம் கேட்கறது கேட்கறது. சரியா? ஏன்னா எனக்கு சந்தேகம் வந்துடுது. நான் ஆன்சர் சொன்னாலும் சில சமயம் புரிஞ்சுதா என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல நீங்க சொல்றது நல்லா கேட்கறது. நீங்க நல்லா இன்டராக்ட் பண்றீங்க. வெரி குட். அது எனக்கு ஒரு சந்தேகமா இருந்தது, அதனாலதான் நீ கேட்டுட்டேன் உங்களை. இல்லையா? எனக்கே ஒரு சந்தேகம் வந்துடுறது, அதனால கேக்குறேன். எங்க கிளாஸுக்கே நீங்க தான் ரோல் மாடல்னா பாத்துக்கோங்களேன். அது எப்படி? நான் என்ன ஒண்ணும் இல்ல, நான் என்ன ரோல் மாடல்? அப்படி இல்லம்மா. அட் த ஏஜ் ஆஃப் 80s வந்து சம்ஸ்கிருதத்துல இவ்வளவு தெளிவா கத்துக்கிறீங்க இல்லையா? நாங்கெல்லாம் வந்து உங்களை வணங்கணும். சரியா? கரெக்டா சொல்லுங்க மகோதயா. கரெக்ட் தான். ಧನ್ಯವಾದ ಹರಿಯನ್. ஹரியன், இப்ப இந்த மீட்டிங் அந்த மத்தியானம் 3 மணி கிளாஸ் கிடையாதுண்ணா? இன்னைக்கு இல்ல சுவாமி, எனக்கு நெட் கிடைக்கல. அதனாலதான் இப்போ உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்.
இல்ல சிவாயமா டிஸ்டர்ப்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. நீங்க எவ்வளவு நேரம் இருந்தாலும் உட்காந்துருக்கேன். ஆமா, நீங்க ரிஸ்க் எடுத்து சொல்றீங்க, நாங்கெல்லாம் கேட்கறதுக்கு கடமை விட்டுருக்கோம். தேங்க்யூ. தன்யவாத்.